பருவநிலை மாற்றங்களின் போது டெங்கு, மலேரியா உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்கள் உருவாவது வழக்கம். அந்த வகையில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து கோடை மழை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை ஆகிய 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தற்போது வரை 5 மாதத்தில் மட்டும் 4000த்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும்போது அதிகம் என கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு 8527 பேரும், 2020ஆம் ஆண்டு 2410 பேரும், 2021ஆம் ஆண்டு 6039 பேரும், 2022ஆம் ஆண்டு 6430 பேரும், 2023ஆம் ஆண்டில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் இந்த ஆண்டு வெறும் 5 மாதத்திலேயே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4000ஐ தாண்டியுள்ளது. மேலும் இந்த மே மாதத்தில் மட்டும் 136 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இப்போ டெங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அறிகுறிகள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதிகமான உடம்பு வலி இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும், கண்ணுக்குள்ளே வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், ஜாயிண்ட் பெயின் நிறையா இருக்கும். இதுதான் முக்கியமான சிம்டமாக இருக்கும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு வயிற்று வலி, வாமிட்டிங், ஸ்கின்லேயோ இல்லை கம்ஸ்லேயோ ப்ளீடிங் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். ஆரம்பத்தில் ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். தீவிர காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி, கை கால்களில் அலர்ஜி, தோல் சிவப்பு நிறமாக மாறுவது உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை நாடுவது சிறப்பு. டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதையும் மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்துகிறது. மேலும் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்களின் இனப்பெருக்கத்தை குறைப்பதற்கு ஊராட்சி, நகராட்சி மன்ற பணியாளர்கள் மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் செலீனா.